மண்ணில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் மரணம் அடைவது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மரணம் எப்போது வரும், எப்படி வரும், மரணத்தின் பின் என்ன நடைபெறும் என்பது யாருக்கும் தெரியாது. மரணம் அடைந்ததும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட அழிந்து போகும் அனித்தியமான உடல் மண்ணுக்கே திரும்பும். ஆனால் நீங்கள் வெறும் உடல் அல்ல, உங்களுக்குள் இருக்கும் ஆத்துமா அல்லது சோல் தான் உண்மையான நீங்கள். மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்குள் தேவன் தமது ஜீவ சுவாசத்தை ஊதிய போது மனிதன் ஜீவாத்துமாவாக மாறினான். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகும் என பிரசங்கி 12:7 கூறுகிறபடி மரணத்தின் போது இந்த ஆத்துமா மேலே தேவனிடத்துக்கே செல்லும். இதெல்லாம் வெறும் கற்பனை என கூறி ஏளனம் செய்கிறவர்கள் கூட தங்களுக்கு அருமையானவர்கள் மரணம் அடைந்ததும் ரெஸ்ட் இன் பீஸ் என கூறுவதுடன் ஆத்துமா சாந்தி அடைவதற்கான பிரார்த்தனைகள், சடங்காச்சாரங்கள் ஆகியவற்றை மனப்பூர்வமாக செய்வார்கள். நாங்கள் நேசிக்கிறவர்கள் மரணத்துடன் மறைந்து விட்டார்கள் என எங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் அதுதான் உண்மை. அழிவில்லாத தேவனின் சுவாசத்தினால் உருவாக்கப்பட்ட ஆத்துமா ஒருபோதும் அழிவடையாது. ஆகவே மரணம் என்பது முடிவல்ல, அது நித்தியத்தின் ஆரம்பம். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார் என பிரசங்கி 3:21 கேட்கிறது. மனிதனுடைய ஆவி பூமியில் உலாவுவதற்கோ அல்லது மிருகமாக பிறப்பதற்கோ வாய்ப்பில்லாதவாறு மேலே செல்லும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என எபிரேயர் 9:27 கூறுகிறது. மரணத்தின் விளிம்பு வரை சென்றவர்கள், அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள் பலர் தமது ஆத்துமா மேல் நோக்கி சென்றதாக கூறுவதுடன் அதில் ஒரு சிலர் மிக பிரகாசமான வெளிச்சத்தை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்ததாகவும் வேறு சிலர் கார் இருளுக்குள் சென்று மிகவும் பயத்தை உணர்ந்ததாகவும் சொல்லுகிறார்கள். வெறும் கற்பனை அல்லது அனுமானத்துடன் அல்லாமல் பலரின் அனுபவங்கள், ஆராய்ச்சிகளின் ஊடாகவும் சத்திய வேத வார்த்தையின் அடிப்படையிலும் குறிப்பாக உலகின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இரட்சகரான இயேசுவின் போதனைகளின் அடிப்படையிலும் மரணத்தின் பின் என்ன நடைபெறுகிறது என்பதை கவனிப்போம். யோபு 34 கூறுகிறபடி பூமியின் மேல் வாழும் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்தவர் அவனுடைய ஆவியையும் சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்ளும் போது அவனுடைய இதய துடிப்பு நின்று போய் உடல் அசைவற்று கிடக்கும். மூளை செயல்படுவது நின்றதும் உடலின் அத்தனை உறுப்புகளும் செயலற்று போகும். இது யாராலும் தடுக்க முடியாத மரணம். ஆனால் இந்த மரணம் முடிவல்ல, தற்காலிக பிரிவு. மருத்துவ ரீதியாக மரணம் உறுதிப்படுத்தப்பட்டு உடல் புதைக்கப்பட்டாலும் அல்லது எரிக்கப்பட்டாலும் ஆத்துமா அழிவதில்லை. மரணத்தின் பின்பு வாழ்வு உண்டு. அது புதிய பரிணாமத்துடனான நித்திய வாழ்வு அல்லது நித்திய மரணம், அதாவது முடிவில்லாத வாழ்வு அல்லது தினந்தோறும் முடிவில்லாமல் மரணித்துக் கொண்டே இருக்கும் நிலை. இந்த நித்திய மரணத்திலிருந்து மனிதனை மீட்டு நித்திய வாழ்வு அளிப்பதற்காகவே இயேசு சிலுவையில் பலியானார். பூமியில் மிக குறுகிய காலம் வாழ்ந்து ஒரு நாளில் திடீரென முடிவடைய போகும் இந்த தற்கால வாழ்க்கையில் நித்திய வாழ்க்கைக்கு போகும் வழியை அல்லது நித்திய அழிவுக்கு போகும் வழியை தெரிந்து கொண்டு அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் உரிமையும் சுதந்திரமும் வாய்ப்பும் வசதிகளும் அறிவும் ஆற்றலும் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மரணத்தின் பின் அதை பார்த்து கொள்ளலாம் என கூறுகிறவர்கள் தான் அதிகம். ஒரு நாட்டுக்குள் போவதற்கு முன் அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல உயிரோடு இருக்கும் போது மரணத்தின் பின் நடைபெறுவது என்ன, நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்பவற்றை தெரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம். நாளைக்கு உயிரோடு இருப்போம் என நிச்சயமாக கூற முடியாது. எனவே இன்றே செயல்படுவோம். இன்று என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதம். லூக்கா 16 பணக்காரனும் ஏழையான லாசருவும் மரித்த கதையினூடாக இயேசு மரணத்தின் பின் நடைபெறுவது என்ன என்பதை விளக்கி இருக்கிறார். மரணம் அடைந்ததிலிருந்து நித்திய வாழ்வு அல்லது நித்திய அழிவை அடைவது வரையிலான செயல்பாடுகள் 7 கட்டங்களாக, அதாவது 7 ஸ்டேஜஸாக நடைபெறும். முதலாம் கட்டம் டெத் ஆர் செப்பரேஷன், மரணம் அல்லது பிரிவு.
ஆத்துமா உடலை விட்டு பிரிந்து மேலே எழும்பும். அப்போது உங்கள் ஆத்துமா விழிப்படையும். பார்ப்பதற்கு கண்களோ கேட்பதற்கு காதுகளோ இல்லாவிட்டாலும் உயிரற்ற உங்கள் உடலையும் சுற்றி இருப்பவர்களையும் பார்க்கவும் அவர்கள் பேசுவதை கேட்கவும் முடியும். எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளவும் முடியும். நீங்கள் மரணம் அடைந்து விட்டீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். சற்று குழப்பமாகவும் ஆனால் வலி, சுமை, வேதனையற்ற நிலையையும் உணர்வீர்கள். இரண்டாம் கட்டம் இமீடியட் அவேர்னஸ், உடனடி விழிப்புணர்வு. இதன் பின் உங்கள் ஆத்துமா மேலே எழும்பி அறையை தாண்டி மேலே செல்லும். ஆத்துமா முழுமையாக விழிப்படைந்து தேவன் ஊதிய ஆவி முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும். வாழ்வில் இருந்த பல சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள் திரை நீங்குவது போல விலகிவிடும். ஆவியின் கண்கள் விரிவாக திறக்கப்பட்டு வாழ்வின் எல்லா உண்மைகளையும் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளும் மிகப்பெரிய உண்மை, நீங்கள் நம்பியிருந்த அழகிய முடிவு அல்லது அலட்சியம் பண்ணிய பயங்கர முடிவு இப்போது நேருக்கு நேர் உங்கள் முன்னே உண்மையாகவே இருக்கிறது என்பதே. எதையும் யாரும் விளங்கப்படுத்த தேவையில்லை. உங்கள் ஆத்துமா எல்லாவற்றையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். உங்கள் ஆத்துமா சத்தியத்தை அறிந்திருந்தால் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அனுபவித்து ஆனந்த களிப்படையும். அல்லது சத்தியத்தை புறக்கணித்து உதறி தள்ளி போலி வாழ்க்கை வாழ்ந்த அறியாமையின் முடிவை அறிந்து பயங்கரத்தினால் திகிலடையும். எல்லாம் அறிந்திருந்தாலும் எதையும் மாற்ற முடியாத நிலையில் கடும் வேதனை அடையும். நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதையும் மோட்சமும் நரகமும் கண்முன் நேரடியாக இருப்பதையும் உணர்ந்து கொள்வீர்கள். மூன்றாம் கட்டம் டிவைன் எஸ்கார்ட், ஐசோலேஷன் ஓ தெய்வீக வழிநடத்தல் அல்லது தனிமைப்படுத்தல். சூழ்நிலை திடீரென மாறும். உங்கள் ஆத்துமா வேகமாக மேலே சென்று ஒரு சுரங்க பாதையினூடாக பயணிக்கும். தேவ பிரசன்னத்தில் இருந்த தூதர்கள் வந்து ஆறுதல் அளித்து நீங்கள் அறிந்து கொண்ட உண்மையை உறுதிப்படுத்துவார்கள். நீங்கள் மீட்கப்பட்டதையும் உங்கள் ஆத்தும மீட்பரையும் அறிந்து கொண்டு நன்றி அறிதலுடனும் விருப்பத்துடனும் அவர்களுடன் தேவ பிரசன்னத்தை நோக்கி செல்லுவீர்கள். சுரங்க பாதையின் முடிவில் வெளிச்சம் தோன்றி மிக பிரகாசமாக காணப்படும். அந்த பிரகாசத்தின் இனம் புரியாத ஒளியுடன் கலந்த பரிபூர்ண அன்பு உணரப்படும். ஆத்துமா தனது டெஸ்டினேஷன், அதாவது இறுதி இலக்கு அல்லது சேரும் இடத்தை அடைந்துவிட்ட நிம்மதியுடன் ஆழமான சமாதானத்தை உணரும். உலகில் தேவனை அறியாமல் வாழ்ந்தவர்களின் ஆத்துமா தான் மீட்கப்படவில்லை என்பதையும் தேவனிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்பட்டதையும் உணர்ந்து கொள்ளும். தனிமையும் வெறுமையும் நிறைந்த இனம் புரியாத இருளான சுரங்கப்பாதையினூடாக காரிருளை நோக்கி பயணம் செய்யும். நியாய தீர்ப்பின் தண்டனை அளிப்பதற்காக அந்தகார உலக ஆவிகள் தன்னை அழைத்து செல்ல சூழ்ந்திருப்பதை கண்டு பயத்தினால் கலங்கும். தான் எங்கே எப்படிப்பட்ட இடத்துக்கு போக போகிறோம் என்பதை காண்பதற்கு முன் அறிந்து கொள்ளும். இயேசுவை மறுதலித்து சத்தியத்தை வெறுத்த சந்தர்ப்பங்கள் அனைத்தும் நினைவுக்கு வரும். எதிர்க்கவோ கேள்வி கேட்கவோ தண்டனைக்கு தப்பிவிக்கவோ முடியாது என்பது மிக தெளிவாக விளங்கும். ஆகவே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். மன்னிப்பதற்கும் மறுவாழ்வு அளிப்பதற்கும் இன்று இயேசுவின் கிருபையும் இரக்கமும் நிறைவாக இருக்கிறது. நான்காம் கட்டம் பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசன்னம் அல்லது அப்சன்ஸ் ஆஃப் காட். ஆத்துமா பயணித்து வந்த சுரங்க பாதையின் இறுதியில் உங்களுக்கு மிக அருகாமையில் தெய்வீகத்தின் பரிபூரணத்தையும் மகிமையையும் மாட்சிமையையும் உணரலாம். நித்தியத்தின் நிறைவை காண்பதற்கு முன்பே உணர்ந்து கொள்ளலாம். மோட்ச வாசல் திறக்கப்பட்டதை அறிந்து சிங்காசனத்தில் வீற்றிருந்து இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என ஆராதிக்கப்படுகிறவரின் மகிமையின் பிரசன்னத்தினால் ஆத்துமா பரவசமடையும். அங்கே இருப்பதற்காக பெருமைப்படாமல் தன்னை முழுமையாக தேவனிடம் அர்ப்பணித்து பணிந்து கொள்வீர்கள். உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என கூறுகிற இரட்சகரின் குரல் ஆத்துமாவுக்கு கேட்கும்.
மீட்கப்படாதவர்களின் ஆத்துமா தேவ பிரசன்னமற்ற இருள் நிறைந்த சூழ்நிலையின் பயங்கரத்தை உணர்ந்து கலங்கும். ஆத்தும இரட்சகரை ஏளனம் செய்த தனது கடினத்தனத்தை உணர்ந்து குழம்பி வேதனையில் தவிக்கும். மோட்ச வாசல் அடைக்கப்பட்டதை அறிந்து கொண்டு இன்னும் நியாய தீர்ப்பின் தண்டனையான நரகத்துக்குள் போகாத நிலையிலும் நரக வேதனையை உணர்ந்து கொள்ளும். காரிருள், பயம், தனிமை, வெறுமை, வேதனையில் மூழ்கி தத்தளிக்கும். 5ஆம் கட்டம், ஜாய் or regret, பேரானந்தம் அல்லது கடும் வேதனை. உங்கள் ஆத்துமா இயேசுவின் பிரசன்னத்தில் இருப்பதை முழுமையாக அறிந்து அனுபவிக்க தொடங்கும். நித்திய வீட்டில் சேர்ந்து தனது பங்கை கண்டடையும். மிகவும் ஆழமான நித்திய மகிழ்ச்சியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருக்குள் மரித்த தங்களுக்கு அருமையானவர்களை கண்டு கொண்டு தனது சிருஷ்டிகரிடம் சேர்ந்துவிட்ட பரிபூரண திருப்தியில் மகிழ்ந்து களி கூறும். ரட்சிக்கப்படாத ஆத்துமா அளவிட முடியாத கடும் வேதனையில் உடைந்து நொறுங்கும். சத்தியத்தை தள்ளி தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதால் ஏற்பட்ட இழப்பையும் தண்டனையையும் நினைத்து தாங்க முடியாத வேதனை அடையும். சமாதானத்தை முற்றிலும் இழந்து ஆறுதலின்றி பயத்தில் திகிலடையும். 6ஆம் கட்டம், ரெஸ்ட் or remorse, இளைப்பாறுதல் அல்லது சஞ்சலம். கடைசியாக உங்கள் ஆத்துமா பாரடைஸ் என்ற இடத்துக்கு மகிமையில் எடுத்து செல்லப்பட்டு பரிபூரண இளைப்பாறுதல் அடையும். Your soul will rest in peace. இந்த பூமியில் உள்ளவர்கள் சொல்வதனால் அல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என இயேசு சொன்னபடியே பரிபூரண சமாதானத்துடன் நித்திய இளைப்பாறுதல் அடைவீர்கள். உலகில் அனுபவித்த வேதனைகள் எல்லாம் மறைந்து போகும். ஆத்துமா தேறுதல் அடைந்து முழுமையாக ரெஸ்டோ பண்ணப்பட்டு சுகமாய் தங்கி கடைசி நாள் வரை காத்திருக்கும். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் ஹேடிஸ் அல்லது பாதாளம் என்ற இடத்துக்கு இழுத்து செல்லப்பட்டு கடுமையாக பாதிக்கப்படும். மாற்ற முடியாத தனது முடிவை நினைத்து தாங்க முடியாத வேதனையை அனுபவித்து இளைப்பாறுதல் இல்லாமல் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும். இந்த கட்டத்தை தான் லூக்கா 16 இயேசு லாசரு ஆபிரகாமின் மடியில் தேற்றப்படும் போது பணக்காரன் பாதாளத்தில் அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுவதாக கூறினார். கடைசி எக்காலம் துணிக்கும் வரை உலகம் இயங்கிக் கொண்டிருக்க மரணம் அடைந்தவர்களின் ஆத்துமாக்கள் கடைசி நியாய தீர்ப்புக்காக பாரடைஸில் அல்லது பாதாளத்தில் காத்திருக்கும். 7ஆம் கட்டம், ரெசரக்ஷன், குளோரிபிகேஷன், டிரான்ஸ்பர்மேஷன் அல்லது உயிர்த்தெழுதல், மகிமையில் மறுரூபம் அடைதல். வலுவாய் துணிக்கும் எக்காலத்துடன் உலகம் உண்டானதற்கு அடுத்த மிகப்பெரிய நிகழ்வு நடைபெறும். வெளிச்சம் உண்டாக கடவது என சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் பேசிய அதே குரல் மீண்டும் துணிக்கும். சகல ஆத்துமாக்களும் அதை கேட்டு விழிப்படைந்து உயிர்த்தெழும்பும். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழிப்படைந்து எழுந்திருப்பார்கள் என தானியேல் 12:3 கூறுகிறது. நாட்கள், நேரம், காலங்கள், பூமி போன்ற அனித்தியம் முடிவடைந்து நித்தியம் ஆரம்பமாகும். மீட்கப்பட்டவர்கள் நோய்கள், பலவீனமற்ற முழுமையான வல்லமையுள்ள கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் அடைவார்கள். புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்பட்டு பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த புதிய எருசலேமிலே கிறிஸ்துவுடன் 1000 வருடங்கள் ஆளுவதற்காக புது சிருஷ்டிகளாக மாற்றப்படுவார்கள். மீட்கப்படாதவர்கள் விழித்து நியாய தீர்ப்பின் தண்டனையை முழுமையாக உணர்ந்து கொள்வார்கள். அவர்களின் சரீரம் வேதனையை அனுபவிக்கும். 1000 வருடங்களின் பின் நியாய தீர்ப்பு நாளில் மீட்கப்படாதவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். மீட்கப்பட்டவர்களோ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவதில்லை. மோட்சத்தில் நித்தியம் நித்தியமாக கிறிஸ்துவுடனே வாழ்ந்திருப்பார்கள். இது கதையல்ல, கற்பனையும் அல்ல. ஏராளமானோர் தமது ஆவி அல்லது ஆத்துமா உடலை விட்டு வெளியேறியதையும் மோட்சம் வரை அல்லது நரகம் வரை சென்று வந்ததையும் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமம் இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. தனது சாயலான ஆத்துமா பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகவே தேவன் மனிதனாகி தனது ஜீவனை அர்ப்பணித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு அளித்து மோட்சலோக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நானே
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என இயேசு மிக உறுதியாக சொல்லியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை நமக்காக தந்தருளி தேவன் இவ்வளவாய் இந்த உலகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என கூறிய இயேசு அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை நம்பினால் உங்கள் ஆத்துமா சதா காலமும் நித்திய மகிழ்ச்சியுடன் பரலோகில் அவருடன் வாழ்ந்திருக்கும்.